கீழ்ப்படிதல். முதல்ல கீழ்ப்படி. அப்போ ஆதி மனுஷன் என்ன கிடையாது, ஆதாம் என்ன இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை. அப்போ விசுவாசத்தில் வரும்பொழுது ஆண்டவர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் தான். அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற வார்த்தையை விசுவாசித்ததுனால நமக்கு இன்றைக்கு மீட்பு கிடைத்தது, ரட்சிப்பு கிடைத்தது. நம்ம பேர்லாம் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற, ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, தொடர் வாழ்க்கை. கவனிங்க, இது ஒரு நாள் நடப்பதில்லை, தொடர் வாழ்க்கை. இந்த தொடர் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் கீழ்ப்படியணும். என்ன பண்ணும்? அப்போ கவனிங்க, என்ன தெரியும், இப்போ பாருங்க, அவர் சொல்றார் உன் ஏகசுதன் என்று. உன் ஏகசுதன். இப்போ நமக்கு நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆண்டவர் வந்து இப்போ பலிலாம் கேட்கறது கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து பலியானால எல்லா பலியும் ஓஞ்சி போச்சு. எல்லா பலியும் என்ன போச்சு கிடையாது, ஒரு பலி. இப்போ ஆண்டவர் என்ன பார்க்குறாரு, என்ன எதிர்பார்க்குறா, நமக்கு எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை என்று வைத்திருக்கிறோமோ, இதுதான் மேன்மை என்று நம்ம வைத்திருக்கிறோமோ. சிலருக்கு அழகா இருக்கலாம், சிலருக்கு படிப்பா இருக்கலாம், சிலருக்கு நகையா இருக்கலாம், சிலருக்கு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், சிலருக்கு வந்து அவங்களுடைய அழகு சாதனமா இருக்கலாம், சிலர் பியூட்டி பார்லருக்கு போறதா இருக்கலாம், சிலர் வந்து ஏதாவது வாகனமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், பணமா இருக்கலாம். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மேன்மை என்று நீ எண்ணிக்கொண்டு அதை வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ கவனிக்க வேண்டும், அதை ஒப்பு கொடுத்தால் வசனம் சொல்லுது கிறிஸ்துவின் உடையவர்கள். கலாத்தியர் 5:24 நினைக்கிறேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசையையும் அதன் இச்சைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் எதை கொடுக்க வேண்டுமோ, எதை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆசை. அந்த வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 5:24 நினைக்கிறேன், வாசிங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள். கவனிக்க வேண்டிய அழகா சொல்லப்பட்டது கிறிஸ்துவின் உடையவர்கள். அப்போ கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள், கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்ன பண்ணுமா, தங்கள் ஆசையையும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன பண்ணுமா, அறைந்திருக்கிறார்கள். இப்போ இயேசு எப்படி சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரம் செத்ததுனால, அவருடைய சரீரம் செத்து போனதுனால, இப்போ கிறிஸ்து எப்படி எழுந்தருளினாரோ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் இந்த சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா ஆசை, எல்லா மாம்சத்தினால் வருகிற எல்லா ஆசையும் அது நிச்சயம் என்ன பண்ணுமா, நம்ம சிலுவையில அறையணுமா. அப்போ சிலுவையில அறைந்தால், சிலுவையில அறைந்தால், இப்போ நமக்கு சிலுவை கிடையாது, நம்ம சிலுவையில் அறைந்ததுக்கு அடையாளமாக ரோமர் நிருபம் சொல்லப்பட்டது 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது 1 முதல் 14 வசனத்தை வாசிங்கன்னா, ஞான ஸ்நானத்தின் மூலமாக நாம் சிலுவையில் அறையப்பட்டோம். ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், நாம் மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், நாம் இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்து இருக்கிறோம் என்பதை அங்க தெளிவாக சொல்றார். அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என்றைக்கு வசனத்தை வாசிக்கிறீங்களா, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு சொல்லுவோமா, கூடாதே. பாருங்க, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அது எப்படி பிழைப்போம்? பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? அப்போ ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் என் சரீரமாய மாம்சமாய அதன் ஆசையையும் அது நிச்சயம் பண்ணிருக்கிறேன், சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன். அப்போ சிலுவையில் அறைந்த பின்பு அது திரும்பி வர முடியாது, திரும்பி வர முடியாது. அப்போ திரும்பி வருது என்றால் நான் என்ன பண்ண, சரியா என்ன
மனசுல இருந்து சரியாரு. அதுக்கு என்ன தெரியுமா, அந்த மனசு இன்னும் சரியா என்ன பண்ணல, ஒப்பு கொடுக்கல. நான் என்றைக்கு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு அன்றைக்கு ஞானஸ்நானத்து மூலமாக நான் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக்கப்பட்டங்க. அப்ப மரணத்துக்குள்ள தெரியுமா, எப்படி சிலுவையில் இயேசு மரித்த இயேசு பாருங்க, சரீரம் வரல, அந்த சரீரம் இப்ப எப்படி வந்தாரு, மகிமையா வந்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துல சரீரத்துல இருந்தாலும் என் எண்ணமும் என் மனசும் மகிமையா இருக்கணும். ஹலோ ஹலோ, அந்த மகிமைனா என்ன வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:9 கடைசி வாசிங்க பார்க்கலாம். அல்ல கடைசி வசனத்தை வாசிங்க, அல்ல கடைசி பகுதி வாசிங்க. இல்ல இல்ல அடுத்த வசனத்தை கடைசி பகுதி வாசிங்க. நீங்க அது முழுசுல கடைசியை தான் வாசி சொன்ன. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும், கவனிங்க, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு யாருடையது, கிறிஸ்துனுடையது. அப்ப கவனிக்க வேண்டும். இப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணும், நாம் அவர் எப்படி எனக்கு ஒப்பு கொடுத்து அவர் எல்லாவற்றையும் மகிமையினால் வெற்றி சிறந்து மகிமை நமக்கு கொடுக்கிற போல நீங்களும் நானும் அப்படி வெற்றி சிறந்து நீங்கள் நானும் மகிமையா இருக்கணும். ஏனென்றால் ராஜ்யம் வல்லமை மகிமையும் எந்தெண்டைக்கு யாருடையதான், அவருடையது, அது குறையாது. அவர்கிட்ட கவனிங்க, நம்ம 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 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அந்த ஆவிக்குரிய காரியத்தையும் சரி வசனத்தையும் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியவே முடியாது. ஏனென்றால் உலகமும் அதன் ஆசைச்சில் ஒளிந்து போகும், அது பிதாவினால் உண்டானது அல்ல. கவனிங்க, பிதாவினால் உண்டானது வார்த்தை. அந்த வார்த்தையாக தான் என்ன பண்ண, அந்த வார்த்தை தான் மாம்சத்தில் யார், இயேசு வந்தாரு. இப்போ அவர் மரித்துட்டாரு, கிறிஸ்து வந்திருக்கிறாரு. கிறிஸ்துவுடைய மகிமை என்ன தெரியுமா, என்னையும் அவரை போல மாற்றுவது. ஹலோ, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குனா கை தட்டுங்க, பார்க்கல எல்லாரும். ஓ, லேசா மயக்க இருக்கு போலுக்க. எல்லாம் நாளை இப்ப எல்லாரும் சேர்த்து கை தட்டுமா? அப்படி பக்கத்துல தட்டுங்க, எல்லாரும் பக்கத்துல அப்படி பக்கத்துல தட்டுங்க, பக்கத்துல ஓங்கி தட்டிடுறாங்க, பக்கத்துல அப்படி தட்டுங்க, லைட்டா தட்டுங்க, பக்கத்துல தட்டுங்க, பக்கத்துல தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வலது பக்கம் மட்டும் தட்டு, இடது பக்கம் தட்டுங்க. என்ன வலது பக்கத்தை தூங்காம இடது பக்கம் தூக்கிட்டு இருப்பாங்க சிலர். நீ தட்டா விட்டீங்கன்னா அவங்க தூக்கிட்டே இருப்பாங்க. சரி, போகட்டும். அப்போ கவனிங்க, நீங்களும் நானும் எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்கிறவர் எப்படி இருக்கார், இப்போ மகிமையால் இருக்கிற அந்த மகிமையினால் தான். எபேசியர் 1:3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 1:3 வாசிங்க. எபேசியர் 1:3 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் பாருங்க, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்க, ஆசீர்வதிக்க போதில்லை, ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ நானும் நீங்களும் அதை சுதந்திரிக்கணும். நான் நீங்கள் என்ன பண்ண, அதை சுதந்திரிக்கணும். எப்படி சுதந்திரிக்கிறது? அவருடைய வார்த்தை கொண்டு. எப்படி சுதந்திரிக்கிறது? அவருடைய வார்த்தை கூட. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இப்போ அங்கே ஆதியாகமத்துக்கு போங்க, ஆதியாகமத்துக்கு போங்க. இப்போ ஆதியாகமத்துக்கு போனீங்கன்னா 22ஆம் அதிகாரம் மறுபடியும் போங்க. அவன் எப்படி சுதந்திரிச்சான் பாருங்க. அப்புறம் எப்படி சுதந்திரிச்சாரு பாருங்க. இப்போ அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா அங்கே சொன்னாரு, அவன் சொல்லிட்டு அங்கே 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இல்லை 9ஆம் வசனம் முன்னாடி பாருங்க, 8ஆம் வசனத்து 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் குமாரனா ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியை எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனை ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனை என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். என்ன சொல்றாரு? நீ கவலைப்படாத மகனே. யார் பார்த்துப்பா? யார் பார்த்துப்பா? நீ ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும், மற்ற எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. கைத்தட்டி அல்லே சொல்ல கூட மாட்டேன், சொல்லாம இப்போதுக்கு. நான் ஒப்பு கொடுத்தா
இந்த 2026 எல்லாவற்றையும் யார் பார்த்துக்கொள்வா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நான் செய்ய வேண்டிய என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேணும். அவன் சொல்ல பாருங்க, என்னப்பா நீங்க இப்போ போறீங்க, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, தகன பலிக்கு ஆடு இல்லையான்னு சொல்லும்போது அப்புறம் என்ன வார்த்தை பேச பாருங்க, இல்லப்பா இல்லப்பா. நம்மலாம் பார்த்து உடனே சொல்லுவோம், இல்லம்மா இல்லப்பா என்னெல்லாம் ஒன்றும் முடியாது, நான் அப்பாவால் ஒன்றும் முடியாது. நீ அம்மாவை கேளு, அம்மா உங்க அப்பனை கேளு. மறுபடியும் அந்த பையனும் பொண்ணும், உங்க அம்மாட்ட போய் கேட்டேன், உங்க அப்பனை கேளுங்க. அப்பாட்ட கேட்டா அப்ப அப்போ என்ன பண்றது? தாத்தா பாட்டிட்டு கேளு. தாத்தா பாட்டு கேட்ட கடவுளை கேளு. கவனிங்க கவனிங்க. இப்போ 2026ஆம் ஆண்டு முதல் நாள் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட கேட்குறான். அந்த பையன் கேட்குறான், எப்பா தகன பலிக்கு ஒண்ணுமே இல்லையப்பான்னு கேட்டா அதை யார் பார்த்துக்கொள்வா? யார் பார்த்துக்கொள்வா? கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ இந்த ஆண்டுல நான் எப்படி சம்பூர்ணம் அடைய போறேன் என்றால், எனக்காக யாவை செடி முடிக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எதெல்லாம் பார்த்துக் கொள்வார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்துக் கொள்வார், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்துக் கொள்வார், என் சரீரத்துக்கான ஆசீர்வாதத்தை அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்போ நான் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்றால், நான் ஒப்பு கொடுத்துட்டு என் வாயில கெட்ட வார்த்தை ஒன்று புறப்படல் ஆகாது. நான் சொல்றேன் பிரதர், நான் சொல்றேன் சிஸ்டர், பாஸ்டர் அப்படிதான் சொல்வார் சிஸ்டர், நீங்க எதுக்கு என்ன பண்ணுங்க, பேங்க்ல போய் கடன் வாங்கிடுங்க சிஸ்டர், கடனு கேளுங்க சிஸ்டர், அப்ளிகேஷன் போட்டு வைங்க சிஸ்டர், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டுமா இருக்குது? நீங்க சும்மா இருந்தாலே போதும். ஹலோ, குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். சார் நீங்க உங்க பேர் அருள்தாஸ் தானே சார்? ஆமாம் சார். சார் நாங்கள் எங்கள் பேங்க்ல இருந்து உங்களுக்காக 5 lakhs சாங்ஷன் பண்ணிட்டோம் சார். எனக்கு வந்த போன சொல்றேன், 5 lakhs சாங்ஷன் பண்ணிட்டோம் சார். அப்படிங்களா மேடம்? எங்களுக்கு அது வேண்டாம் மேடம். ஏன் சார் நீங்க அப்படி சொல்றீங்க? எனக்கு வேண்டாம், எனக்கு வயசு 80 ஆயிடுச்சு. எப்படி சொல்வேன் நான்? அப்போ எத்தனை சொல்வேன்? எனக்கு வயசு 80 ஆயிடுச்சு, கொடுப்பீங்களா சார்? உங்க பிள்ளைங்களாம் இல்லையா? அவங்களாம் அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்ல. நான் 60 வயசு இருக்கும்போது 70 வயசுன்னு சொன்னேன். இப்போ 70 வயசு 80 வயசு சொல்வேன். யாருக்கு? கடன் கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்காங்க. எனக்கு கடன் கொடுக்குறதுக்கு, எனக்கு கடனாளி ஆக்குறதுக்கு எவ்வளோ ஆசை பாருங்க அவனுக்கு. அப்போ பாருங்க, இப்படி உலகம் இருக்குதுங்க. ஆனால் கவனிங்க, இயேசுக்கு சொல்றாரு அங்கே பாருங்க, எனக்காக யார் பார்த்துக்கொள்வா? கர்த்தர் பார்த்துக்கொள். அப்போ கவனிக்க வேண்டும், என்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேனோ அன்னைக்கே அவர் என்ன பண்ண ஆர்டர் போட்டார். அல்லேலூயா. நான் எப்போ ஒப்பு கொடுத்தேனோ அப்போ எனக்கு ஆர்டர் போட்டார். என்ன போட்டார்? அது எல்லாம் அவர் பார்த்துப்பார். சரி, இப்போ பாருங்க, அடுத்தால போயிட்டு இருக்காங்க. அடுத்தால அப்போ பையன் கேட்டான், அவர் என்ன சொல்ற? எல்லாத்தையும் யார் பார்த்துப்பா? அவர் பார்த்துப்பா. இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாகி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனா ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தை அடுக்கி கட்டைகளை அவனை கடத்தினான். இதான் ரொம்ப முக்கியம். 3 வயசு பையன் இல்லை, 13 வயசு பையன். எத்தனை வயசு பையன்? 13 வயசு பையன். 13 வயசு பையன் யார் இருக்கா? ஏஞ்சல் தம்பிக்கு எவ்வளோ? எத்தனை வயசு? அவன் எங்க? அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான்? எங்க இருக்கான்? ஜெபராஜ் எங்கடா இருக்கா? ஜெபராஜ் எழுந்து. ஒன்று உங்க அம்மா கூட்டு போய் இதே போல பலியிட போற சொல்லி கூட்டு போனா உங்க அம்மா ஒன்று பிடிச்சி கட்டி வச்சு என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? ஈசாக்கு மாதிரி அமைதியா இருப்பியா? என்ன பண்ணுவ? சிரிப்பியா? என்னடா சொல்லுடா, உண்மையை சொல்லு. பரவாயில்ல, எதுனா சொல்லு, பரவாயில்ல. என்ன பண்ணுவ? இவன் எப்படி தெரியுமா பேசும்? சத்தம் 10 ஊர் கேட்கும். இவன் போட்டா எடுத்து சத்தம் எப்படி போட்டா கேட்கும்? 10 ஊர் கேட்கும். ஐயோ ஐயோ, எங்க அம்மா என்ன பண்றாங்க, என்ன பொண்ணு கொல்ல போறாங்க, கொல்ல போறோம். அப்படித்தானே செய்வேன். அவன் சத்தம் போட்ட 10 ஊர் கேட்கும். ஏஞ்சல் உண்மைதான் நான் சொன்னது. கவனிங்க, உட்கார், நன்றி. கவனிங்க, 13 வயசு பையன் முடியுமா? கவனிங்க கவனிங்க, எப்போ நீங்கள் நானும் பலியா ஒப்பு கொடுக்கிறோமோ கப்சி பண்ணிருக்கணும். எப்படி இருக்கணும்? கப்சி பண்ணிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பலியா ஒப்பு கப்சி பண்ணி இருக்குது இல்லை.
வேருக்கு பலி ஒப்பு கொடுத்த ஆண்டவர் பலியாக காணிக்கையாக. எப்படி இது ஒப்பு கொடுக்க முடியுமா? இது எப்படி நடக்குமா? இது படைத்தேன் நான் உமக்காக. எப்படி அது? அவங்க வேற இப்படி சொன்னாங்க, முடியுமா? சரி எல்லாரும் ஒப்பு கொடுத்து பார்க்கலாம். பலியா இல்லையே, அது அப்படி சொன்னாங்களே, பலி இல்லையே. எங்க என்ன அலைகள் பார்த்தீங்கன்னா கவனிங்க. இப்போ இது வாயில வரல, எங்க வருது? எங்க வருது? எண்ணங்கள். கவனிக்க வேண்டும். எப்போ நான் பலியா ஒப்பு கொடுத்தணும், எண்ணமும் அடங்கணும், யோசனை அடங்கணும், அப்புறம் ஆசை அடங்கணும், இச்சை அடங்கணும். இது அடங்கினாதாங்க பலியில கர்த்தர் பிரியப்பட்டு அவர் கொண்டு வந்து நிறைய பேர் கிடையாது. அப்படி இருக்கு, அப்படி இருக்குது. நிறைய ஊழியக்காரருக்கே கிடையாது. எனக்கே கிடையாது சில டைம்ல நான் உண்மையாக சொல்ல, பொய்லாம் சொல்ல, எனக்கே கிடையாது சில டைம்ல. என்ன வரும்? யோசனை வரும். அது எப்படி நீ அது எப்படி இது எப்படி இல்லை, அவரால் எல்லாம் முடியும். எனக்காக ஒப்பு கொடுத்தவர், அவர் ஒப்பு கொடுத்தவர் எல்லாவற்றையும் அருளி செய்ய வல்லவர். எனக்கு அவர் தன் சொந்த குமாரன்னு பாராமல் அவரே எனக்கு ஒப்பு கொடுத்தவர். என்ன, அவர் எல்லாம் செய்ய வல்லவர், அவர் அருள் செய்வர் கண்டிப்பா. அப்போ நான் அதாவது இந்த 2வது எண்ணம் 3வது எண்ணம் அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போயிட்டு ஒப்பு கொடுத்தோம் என்றால் முடியவே முடியாது. அது ஃபெயிலியர். அது என்னது? அங்க பாருங்க, ஈசாக்க 13 வயசு பொண்ண கட்டி எங்க வச்சுட்டாரு? பலிபடுத்து மேல் வச்சாச்சுங்க. ஒண்ணுமே பேசல அந்த பையன். இப்ப பாரு, நம்மலாம் நிறைய பேர் சொல்றோம், நம்ம ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து பார்த்து திருப்பி கேட்டா, நான் சொன்னேன்தான் ஆண்டவரே, இப்போ அது முடியாது ஆண்டவரே. சொல்லல. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் திருச்சியில் போயிருக்கார். அவர் பெரிய இன்ஜினியர், அவர் ஃப்ரெண்டு இன்ஜினியர். 2 பேரும் ரொம்ப, நான் சொல்றது 1975-76 நடந்த சம்பவம். அப்போது இவங்க 2 பேர் ஸ்கூட்டரில் போயிருக்கிறாங்க. இவரும் ஒரு பெரிய கம்பெனியில் இன்ஜினியராக இருக்கார். அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார் ஒருத்தர். 2 பேரும் இன்ஜினியர்ஸ். 2 பேர் இப்போ திருச்சியில் போயிருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது 2 பசங்க சைக்கிளில் போயிருக்கானுங்க. சைக்கிளில் முன்னாடி போயிருக்கிறாங்க. முதல்ல கையை இப்போ இப்படி கை நீட்டி போனோம். சரி திரும்ப போகிறேன்னு நினச்சி இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணியிருக்கிறான், இந்த காலை வச்சு என்னமோ பண்ணியிருக்கான், காலை வச்சு போட்டிருக்கான், அப்படி என்ன பண்ணியிருக்கான். 2 பேர் ஒருத்தங்க பண்ணியிருக்கான். டக்குன்னு திருப்பிட்டான். இவங்க பிரேக் அடிச்சு லேசாக இடிச்சிருச்சு. ஏண்டா முதல்ல கையை போட்ட, இப்போ நின்றுட்டேன், பரவாயில்ல, நான் தான் போட்டதை அழிச்சல்ல, காலால் அழிச்சல்ல. இது நடந்த சம்பவம். 2 பேர் இன்ஜினியர் கீழே பொத்து விழுந்து கிடக்காங்க. ரோட்டில் 2 பேர் கீழே விழுந்து கிடக்காங்க. நல்லவேளை அவனை இடிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நம்ம வாயில சொல்லிட்டு கையில் அடிச்சிடுவோம். வாயில சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? கையில் அடிச்சிடுவோம், அல்லது கையில் போட்டு வாயில் அடிப்போம். நிறைய அப்படிதான் இருக்கிறாங்க. ஏமா இந்த பாசாங்கு, இந்த பம்மாத்து அல்லது இந்த மாய்மால்லாம் எங்க செல்லுபடியாகாது. பரலோக கணக்கில் ஏறவே ஏறாது. பரலோக கணக்கு நீங்கள் நான் போட்ட கணக்கு அல்ல. பரலோக கணக்கு சொன்னால் சொன்னதே. தேவன் ஒரு விஷயம் சொல்லி 2ஆம் விஷயம் என்ன பண்ண மாட்டாரு? திருத்தவே மாட்டார். சொன்னால் சொன்னதே. அப்போ அங்க பாருங்க, அவன் அந்த போய் ஒண்ணுமே பேசல. கீழே பாருங்க, அங்க பாருங்க. அப்புறம் அடுத்த பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, அடுத்த பாருங்க, சொல்றது பாருங்க. உண்டாக்கி கட்டளை அடுக்கி தன் குமாரனை அடுக்கி கட்டளை மேல் அவனை கடத்தி பின்பு ஆவணம் தன் குமாரனை விட்டும்படி தன் கையை நீட்டி என்ன பண்ணா? கத்தியை எடுத்தான். கவனிங்க, இப்போ கட்டி வைக்கும் போது ஒண்ணு சொல்ல, இப்போ கத்தி எடுத்துட்டான். கத்தி எடுத்து வாங்கி விட்டான். கத்தி எடுத்துட்டான். அங்க பாருங்க, கத்தி எடுத்து என்ன பண்ணான் பாருங்க, நீட்டி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனான வானத்திலிருந்து ஆபிரகாம் என்ன பண்ண, இதோ அடியேன் என்றான். அவர் சொல்றார், பிள்ளையான் மேல் என்ன போட்டுறாத, கையை போடாத. நல்ல வேலை போட்டிருப்பான். போட்டாலும் கருத்தை கொடுத்துப்பாரு வச்சுக்கலாம், அது வேறு 2 கதை. அப்போ என்ன அர்த்தம் என்றால், என்னுடைய ஒப்பு கொடுத்தலால் வருகிற கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, நம்பிக்கை. அப்போ நான் எப்படி நம்புறேன்? அப்போ கர்த்தர் கவனிக்க வேண்டும், இந்த குழந்தைய 100 வருஷ கிழவனை கொடுத்திருக்கிறாரு. அவர் இந்த குழந்தை செத்தாலும் இப்ப அவனுக்கு 113 வயசு. யாருக்கு?
யாருக்கு அவனுக்கு 103 வயசு, அவன் 113 வயசு, அந்த அம்மா 127 வயசு இருந்திருக்குது. அந்த அம்மா 127 வயசு இருந்திருக்கு. எடுத்து படிச்சு பாருங்க. 25வது எடுத்து முதல்ல படிச்சேன்னா அந்த சாரா 127 வயசு இருப்பா. சரி, இன்னும் இருக்கிறார் சொல்லணும் போல. அவன் அந்த நம்பிக்கையில தான் என்ன பண்றான், கையை போடுறான். கர்த்தர் இல்லப்பா, இந்த நம்பிக்கை இல்லை, பரலோக நம்பிக்கை வேற. என்ன பண்ண, நீ எடுத்த உடனே அவங்க கைப்பட சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தா அங்கே ஒரு ஆடு எங்க இருக்கு, புதர்ல சிக்கி இருக்குது. அப்ப கவனிக்க வேண்டும், பலியிட வேண்டிய ஆடு எங்க இருக்குது, சிக்கி இருக்குது. எப்ப நான் கீழ்ப்படிஞ்சு, எப்போ ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு நான் நம்பிக்கையோடு செயல்படுன்னு அப்பவே கர்த்தர் அனுப்பிட்டார். எங்க, அந்த பலியிடுக்கான அந்த ஆட்டை அங்கே அனுப்பிச்சிட்டாரு. இப்போ அந்த ஆட்டை எடுத்து பலியிட்டு அவன் சொல்றான், யெகோவா ஈரே என்று சொல்ல, தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்ப கவனிக்க வேண்டும், எப்பெல்லாம் நீங்க ஜெபமாகிய பலிபடத்தை கட்டி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க கீழ்ப்படிஞ்சு நம்பிக்கையோடு செயல்படுங்களோ அப்பவே பதில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இன்றைக்கு பதில் வரல, பரலோகத்துக்கு எப்பவே கிளம்பிட்டு. ஹலோ பரலோகத்துக்கு என்ன பண்ணுச்சு, எப்பவே அது என்ன பண்ணி அந்த பதில் வந்துருச்சு, அது கிளம்பி வந்துட்டு இருக்குது. நீங்களும் நானும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கீழ்ப்படுதலோடு செயல்பட நான் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருப்பேன். என்ன எடுத்துகிட்டு இருப்பேன், முதல்ல சந்தோஷத்தை எடுப்பேன், ரெண்டாவது சமாதானத்தை எடுப்பேன், மூணாவது சாந்தத்தை எடுப்பேன். என்னடா பாஸ்ட் வேற மாதிரி சொல்றாரு, கவனிங்க. ஆவியின் கனி எத்தனை, 9. என்னது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுக்கு மேலான ஒண்ணுமே கிடையாது. அப்போ இதை கொடுத்துட்டாலே மற்றெல்லாம் வந்து அர்த்தம். அல்லேலூயா. இது எங்க வர வேண்டியது, இவ்வளவோ இதுல எங்க வர வேண்டியது, இதுல எங்க வர வேண்டியது, கையிலையா, காலிலையா, வாயிலையா? திருக்கான இருதயத்தில் வர வேண்டியது. அப்போ திருக்கான இருதயத்துக்குள்ள இது வந்துருச்சுன்னா மற்றெல்லாம் தானா வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றெல்லாம் தானா வந்துடும். அடுத்தால அதை புதிய ஏற்பாடு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றெல்லாம் கூட கொடுக்கப்படும். அங்கே பார்த்து கொள்ளப்படும், அங்கே பார்த்து கொள்ளப்படுதா, இங்க அப்படி கொடுக்கப்படும். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு கொடுக்கப்படும். எப்போ, நான் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும்போது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்போ சொல்றாரு, அவர் கவலைப்பட்டு இருக்காங்க. எதுக்காக கவலைப்படுறாங்க, சாப்பாட்டுக்காக கவலைப்பட்டிருக்காங்க, உணவுக்காக கவலைப்படுறாங்க, உடைக்காக கவலைப்படுறாங்க, அப்புறம் எதுக்காக கவலைப்படுறாங்க, உறைவிடத்துக்காக கவலைப்படுறாங்க. அப்பதான் சொல்றாரு, எப்பா நீ எனக்கு உணவுக்காக கவலைப்படாத, உடைக்காக கவலைப்படாத, காட்டு புஷ்பத்தை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு, ஆகாயத்தை பாரு, கவலைப்பட. உங்களுக்கு எதாவது பாருங்க, எல்லாம் கைத்தட்டு, ஜோரா கையை தட்டி பாடுவோம். அப்படி பாடாது, கைத்தட்டுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்போ உங்களுக்கு யாருக்கா கவலை வந்துருச்சா, வீட்டை விட்டு வெளியே வாங்க, வெளியே வந்து வானத்தை அண்ணாத்து பாருங்க. ஏசு சொன்னாரு, வானத்தை பார்க்க சொன்னாரு. பார்த்தோன்னே ஆகாயத்து பட்சியை பார்க்கலாம். அது என்ன பண்ண, கவலைப்படுறதில்லை, அது விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அதையே போஷிக்கிறேன்னு, அதை காட்டி விசேஷம் ஒன்று போஷிக்காம இருப்பான்னு சொல்லி நீங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லாம் செய்வார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை வீட்டுக்குள்ள போயிடலாம். அல்லேலூயா. அடுத்தால மேலும் கவலை வருதா, கொஞ்சம் நடந்து இந்த புல் பூச்சி, இந்த எங்கெல்லாம் புல் அதிகமா இருக்கோ, எங்க காட்டு புஷ்பம் அதிகமா இருக்கோ அந்த பக்கமாக பாருங்க, அது என்னக்கான சிரிக்கும். அண்ணன் வாங்க, அங்கிள் வாங்க, அப்படி சிரிக்கும். ஏய், இது இப்படி சிரிக்குது, நான் சிரிக்காம கவலைப்பட்டுக்கணும், கவலையில் ஒழிச்சிடலாம். அல்லேலூயா. கவலை எப்படி அழகா சொல்லுவேன், ஆகாயத்தை நமக்கு புத்தி சொல்லி கொடுக்க இருப்பாங்க. நீ இந்த 2026 கவலைப்படாத, கவலைப்பட்டு யாரை போய் பாரு, ஆகாயத்து பட்சியை பாருன்றாரு. 2026 கவலைப்படாத, உடைக்கா கவலைப்படாத, கவலைப்பட்டு யாரை போய் பாரு, உன் வீட்டு செடியை பார்க்காத, உன் வீட்டு செடி நீ ஊற்றி வளர்த்தது, அப்படிதான் இருக்கும், ஒன்ன மாதிரி தான் இருக்கும் அது. ஆனால் அது நீ எங்கே போய் பாரு, நான் ஊற்றி வளர்க்குறேன் பாரு, அதை போய் பாருன்றாரு. கருவேப்பிலை, நான் வளர்த்த கருவேப்பிலை யாரா தெரியாம போய் கை வீசாங்க போனது, கோச்சி வச்சு பட்டை போனது. உண்மைதானே? கருவேப்பிலை யாரா தெரியாம நம்ம வீட்டு அக்கா, சொந்தக்கார அக்கா வந்து கை வீச என்ன போயிடாது, என் மேல கை வைத்து விட்டான், அவள் தான் அது சேர்த்து வச்சுப்போ, அது கோச்சி சேர்த்து போயிடும். ஏன்னா அவ என்ன பண்ணிட்டாலாம்,
தீட்டு போட்டு கை வச்சு அப்படி சொல்லுது. அது சில சொல்கிறாங்க, ஐயோ வந்துட்டு கை வச்சு போயிட்டாலே அது நீ வளர்க்க செடி அப்படி தான் கோவிச்சிருந்தா நடக்கும். ஆனால் கர்த்தர் வளர்க்குற செடி யானை மிதிக்கும். யார் மிதிப்பா? யானை மிதிக்கும். அப்புறம் யார் மிதிப்பா? யார் மிதிப்பா? யானை போல கோபம் உள்ள ஒரு மனுஷன் மிதிப்பான். அது மிதிப்பட்டு எழுந்து நிற்கும், சிரிச்சு நிற்கும். அது கவனிங்க. ஒரு மழை வந்தோடனே பார்த்தா ஜில்லு 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 பூத்து குலுங்கும். அது பாருமா, அதை பாரு. கவலைப்பட மாட்டேன். எதுக்காக கவலைப்பட மாட்டேன்? உடைக்க கவலைப்பட மாட்டேன். அப்போ இந்த 2026 உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சு சொல்றாரு. நீ என்ன பண்ண? ஒப்பு கொடு, கீழ்ப்படி, விசுவாசமா இரு, நம்பிக்கையாரு, எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்ள. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ரோமர் 8:32 மறுபடியும் வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் எப்போ ஒப்பு கொடுத்தார் பாரு. 5ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. எப்போ கொடுத்தார் பாருங்க. நாம் எப்பவா தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா. கவனிங்க, நமக்கு எப்போ ஒப்பு கொடுத்தாரா? எப்போ ஒப்பு கொடுத்தாரா? நம்ம நல்லவனா இருக்க ஒப்பு கொடுக்கல. நம்ம நல்லவனா இருக்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால. கவனிங்க, எப்படி ஒப்பு கொடுக்காரு பாருங்க. நாம துரோகியா இருக்கிறோம், பாவியா இருக்கோம். என் துரோகத்தையும் பார்க்கல, என் பாவத்தையும் பார்க்கல, அவர் ஒப்பு கொடுக்க. அப்படி என்றால் கவனிங்க, உங்களால என்னால கிடையாது, அவரால. அப்போ அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அவரால என்னுடைய எல்லா காரியத்துக்கும் எல்லாவற்றுக்கும் சம்பூர்ணத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து வல்லவரா இருக்கு. அல்லேலூயா. அவர் நான் எப்படி இருந்தேன்? பாவியா இருக்கும்போது எனக்கு மரிச்சாரு. நான் துரோகியா இருக்கும்போது மரிச்சார். துரோகினா ரட்சிக்கப்பட்ட பின்பு சில துரோகம் பண்றாங்க அல்லவா? ரட்சிக்கப்பட்ட பின்பு சில துரோகம் பண்றாங்க. யாருக்கு? இவ்வளோ பேர் ரட்சிப்பு குறித்து சந்தோஷம் பண்ண துரோகம் பண்றாங்க. அப்படிப்பட்ட துரோகியா இருக்கும்போது என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? துரோகின்னு என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பேதுரு ஐயா இருக்காருல்ல, பேதுரு ஐயா இயேசுவோடு இருந்தார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்க எல்லாரும் மறுதளிக்க போறீங்க அப்படின்னோடனே அவர் சொல்ற, ஆண்டவரே, நான் யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், நான் சாவில் போய் பின்பற்றுவேன் டேய் அப்படின்னு அவர் சொல்ல. அப்படிலாம் நம்மளாம் என்ன போனோம்? டேய் உன்னை பற்றி தெரியாது நம்ம சொல்ல. அவர் சொல்லலை. இல்லைப்பா, இன்னைக்கு சேவல் கூவ போகுது, சேவல் கூவுறதுக்கு என்ன பண்ணுவேன்? 3 முறை மலைச்சிடுப்பா அப்படின்னா, ஆண்டவரே, நான் சாவில் உன்னை பின்பற்றுவேன் அப்படி சொன்னா இருப்பாங்க. சேவல் ராத்திரி சேவல் கூவிச்சு போய் இவர் எங்க இருக்காரு? இவரு எங்க இருக்காரு பாருங்க. இவர் தான் மூத்தவர். இவர் தான் என்ன பண்ணாரு? கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணாரு? ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? போர்ச்சேவனை. கவனிங்க, சாதாரண ஆள் இல்ல. போர்ச்சேவன் என்ன பண்ணிட்டான்? காதை வெட்டி காதை எடுத்துட்டான். அவ்வளவு தைரியசாலி, அவ்வளவு வீரன், அவ்வளவு வைராக்கியமானவன். கவனிங்க, இப்போ இயேசு அவனை ஓட்டி அவனை சரி பண்ணிட்டாரு. இப்போ உள்ள போறாங்க. எங்க போறாங்க? இயேசு எங்கெல்லாம் கொண்டு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தி கேட்குறா, ஏன் அங்கே இயேசு வந்து என்ன பண்ணிட்டாங்க? துணியெல்லாம் உறிஞ்சாச்சு. இயேசு துணியெல்லாம் உறிஞ்சாச்சு. இன்னும் அரை நிர்வாகம் வச்சு என்ன பண்ணிட்டாங்க? காரி துப்புறாங்க, அடிக்கிறாங்க, குத்துறாங்க, எல்லாமே சொல்றாங்க. இதை பார்த்து இருக்கிறான். பார்த்துக்கும் போது ஒரு பெண்மணி கேட்குறா, ஹேய் பேதுரு, நீ அவரோட தானே? உன் முகமும் சொல்லுது, ஒரு வார்த்தையை சொல்லு. நான் அவரும் இல்லை அப்படி சபிக்க என்ன பண்ணிட்டான்? சத்தியம் துரோகம் பண்ணா கூட ஏன் சொல்றாரு, நான் உனக்கா மரிச்சம்பா. அல்லேலூயா. அப்ப கவனிக்க வேணும், நீ என்னதான் பின்மாற்றமா என்னெல்லாம் அவிசுவாசம், உனக்கா இயேசு மரித்ததுனால உன் துரோகம் மன்னிக்கப்படுது, உன் பாவம் மன்னிக்கப்படுது. நீ என்ன பண்ண? ஒன்றே ஒன்று செய், ஒப்புக்கொடு, தொடர்ந்து கீழ்ப்படி, தொடர்ந்து நம்பிக்கையாயிரு. உனக்காக எல்லாவற்றையும் அருளி செய்வார். ஒப்பு கொடுப்போம், நான் ஜெபிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தாவே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, நான் துரோகியா இருக்கும் போதும், நான் பாவியா இருக்கும் போதும், என் பாவத்தை பார்க்காம, துரோகத்தை பார்க்காம எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தாவே, அப்பா மக்களோட ஆனகோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தாவே, சொந்த குமாரன்னு பாராமல் உம்மை எனக்காக கர்த்தாவே ஒப்பு கொடுத்த நிமித்தமாக
மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படி என்றால் மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்கிற கர்த்தரப்பா, இந்த நாளில் அப்பா எனக்கான என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தா போதும். நாங்கள் முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடினா போதும், மற்றெல்லாம் கூட கொடுக்க தாவே. எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உன்னதத்தில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதையும் நான் சுதந்திரிக்கணும். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், உலகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தபடினாலே பூமியில் எல்லா ஜனத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். அது மட்டுமல்ல, உன் சந்ததி எப்படி பெருகும் என்றால் வானத்து நட்சத்திரம் போல பெருகும், பூமியின் தூளை போல பெருகும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அதே போல இந்த நாளில் கர்த்தர் சொல்றார், நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால், நாம் கீழ்ப்படிப்போம் என்றால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்க. உங்களை மட்டுமல்ல, உங்கள் சந்ததியெல்லாம் வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவார். இன்றைக்கு ஆபிரகாம் வாக்கு கொடுத்து இன்றைக்கு அது நிறைவேறிக்கொள்ள உண்மை என்றால் உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தின் சந்ததிகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே, சொந்த குமாரனு பாராமல் அவரே தந்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தாவே நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. நான் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் கர்த்தாவே நான் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. நான் விசுவாசமா இருக்க ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. நம்பிக்கையா செயல்பட ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. எந்தெந்த பகுதியில் கர்த்தாவே நான் இன்னும் கர்த்தாவே ஹல்லேலூயா கீழ்ப்படியாம அதெல்லாம் அந்த கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. எந்தெந்த பகுதியில் கர்த்தாவே இன்னும் நம்பிக்கையற்றவனா இருக்கணும், அந்த நம்பிக்கை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. எந்தெந்த பகுதியில் விசுவாசம் செயல்படாம இருக்கணும், விசுவாசமா செயல்பட ஒப்பு கொடுக்கிறேன். என் எண்ணத்தை மாற்றுங்கப்பா, என் எண்ணத்தெல்லாம் அந்த நாளில் கர்த்தாவே ஐயா கிறிஸ்துவுக்குள்ள எண்ணங்கள் எல்லாம் கர்த்தாவே ஐயா உயிர்த்தெழுந்த வல்லமையால் நிரப்பப்படட்டும் கர்த்தாவே. எப்பொழுது ஞானஸ்தானத்து மூலமாக நான் அடக்கம் பண்ணப்பட்டேனோ அவர் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கை என் எண்ணத்தில் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட எண்ணம் உடையவளா இருங்கள் என்று எப்படி கர்த்தாவே ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறோம். அதே போன்று எண்ணம் எல்லாம் கர்த்தாவே அப்பா சோதனை அப்படி உருவாகத்தக்கதாக எண்ணங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படி ஒப்பு கொடுக்கல கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கு நீர், எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கு நீர், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. மறுபடியும் எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினி, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினி, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஹல்லேலூயா, 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 நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் வார, நானும் நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் வார, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினி, நான் ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினி, ஒப்பு கொடுத்தேன் ஐயா உம்மையே எனக்காக
உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்புக்கொடுத்து கரத்தை உயர்த்தி இந்த நாள் என்ன ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, கீழ்ப்படியவும் நம்பிக்கையில பெருகும் கர்த்தாவே, விசுவாசம் வளரவும் என்ன ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, எண்ணமெல்லாம் அப்படி மாறட்டும். அதற்கு என் மனது கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே எல்லாவற்றும் கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த மேன்மையை, கிறிஸ்துவால் கிடைக்கிற இந்த மேன்மையை நான் அறிய வேண்டும், புரிய வேண்டும், உணர வேண்டும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, என் எண்ணம் அப்படி மாறட்டும், என் சிந்தை அப்படி மாறட்டும், என் யோசனை அப்படி மாறட்டும். இந்த வருடத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே என்னை அப்படி ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, அப்படி ஒப்பு கொடுத்து எல்லாம் சொல்லுங்க. வலகரத்தை உயர்த்தி அந்த அபிஷேகம் நிரப்பட்டு, அந்த அபிஷேகம் நிரப்பட்டு கர்த்தாவே, கிறிஸ்து மேல் அபிஷேகம் கிறிஸ்துகளுக்காக கர்த்தாவே சிலுவையில் ஒப்பு கொடுத்த போது அவர் எப்படி எங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்ற கர்த்தாவே, அவர் மேல் அபிஷேகம் இந்த நாளும் நாங்களுக்கு கர்த்தாவே எல்லாவற்றையும் நிறைவேற்றவும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவும், எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் அருளி செய்கிற இடத்திலிருந்து கர்த்தாவே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவும் எங்களை அந்த அபிஷேகத்தால நிரப்புங்கன்னு சொன்ன. 2 கலத்தை உயர்த்தி இன்னும் அப்படிப்பட்ட அபிஷேகம் நிரப்பட்டோம். ஆவியானவரை விட்டு கொடுக்கிற கிறிஸ்து வேலிருந்த அந்த அபிஷேகம் என்னை நிரப்பட்டு கர்த்தாவே, எப்படி கர்த்தாவே அல்லேலூயா எங்களுக்காக எல்லாவற்றையும் அருளி செய்யும்படியாக அவரை ஒப்பு கொடுத்து தந்தது போல இந்த நாளில் எங்கள் மூலமாய் கர்த்தாவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த நித்திய மீட்பாய் ரட்சிப்பை, நித்திய மீட்பாய், நித்திய ஜீவனை எங்களை கொண்டு அதை அநேகர் பக்கத்தை பெற்றுக்கொள்ளுக்கு அப்படி அருளி செய்யத்தக்கதாக அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொன்ன. நல்ல 2 கரத்தை உயர்த்தி நல்ல வாய் விரிவாக தந்து அந்நிய பாஷை பேசி அல்லேலூயா கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி இயேசுவின் நாமத்தினாலே என்னை நிரப்பட்டப்பா. இந்த கர்த்தாவே முதல் நாளில கர்த்தாவே, இந்த முதல் ஆராதனை வேளையில கர்த்தாவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட அபிஷேக அக்கினி, அப்படிப்பட்ட அபிஷேக வல்லமை ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கட்ட அவிழ்க்கிறப்பா. இயேசுவின் அந்த அபிஷேகத்தை கட்ட அவிழ்க்கிறேன், இயேசுவின் அந்த அபிஷேகத்தை கட்ட அவிழ்க்கிறேன். விரும்புகிற, வாஞ்சிக்கிற, தேடுகிற கர்த்தாவே என் கண்டடைவேன் வாஞ்சிக்கிற ஒவ்வொரு மேல் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிற, இயேசுவின் நாம சபை முழு அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிற ஒவ்வொரு அந்த அபிஷேகம் நிரப்பி கர்த்தாவே ஒப்பு கொடுப்பது மட்டுமல்ல, கீழ்ப்படிதலோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தாவே அந்த சம்பூர்ணமடைகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்ட ஒப்பு கொடுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் ஆளுகை பாதுகாப்பு நம்மோடும் குடும்பங்களோடும் இந்த ஆண்டு முழுவதும் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று யெகோவா ஈரே என்று சொன்ன ஆபிரகாமுக்கு கொடுத்து வாக்குத்தத்தது போல நமக்கும் எல்லாவற்றையும் இந்த ஆண்டுக்கு வேண்டிய எல்லா 12 மாதம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறேன். அப்படிப்பட்ட மகிமை தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.